சுப்பிரமணியம் சார், வசந்தா மேம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. நீங்கள் ஆரம்பித்து வைத்த இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அதனுடைய பணியை வந்து சிறப்புற செஞ்சிட்ருக்கு அப்படின்னு தெரியுது. அதனுடைய இன்னொரு பாய்ச்சல், அதாவது டெக்னாலஜியினுடைய பாய்ச்சலில் அதையும் பயன்படுத்திக்கிட்டு மிகச்சரியான விதத்தில் பயன்படுறது இதுக்கு தான் ஏஐ அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போது அந்த மாதிரியான ஒரு பயன்படுத்துதல் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தெரியும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தது. அதே ஹோப் தான் வந்து இந்த பேர் வச்சுருக்கீங்க. இன்றைய உங்களுடைய லான்ச்னுடைய பேர் ஹோப் அப்படின்றது. நம்ம எல்லாருமே வந்து நமக்காக மட்டும் வாழறதில்ல, நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம குழந்தைங்களுக்குடைய முன்னேற்றத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்ற போது நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம உடல் நலத்தையும் மற்றவங்களுடைய உடல் நலத்தையும் தான் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற போது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன், ஒரு இன்டர்வென்ஷனாக நான் பார்க்குறேன். எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, எல்லா வருஷமும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேன்சருக்கு ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. நம்மளுடைய மனசில் எப்போவுமே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ தெரிஞ்சது என்னென்னா வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கோ இல்லையோ, ஆனால் நிறைய பேருக்கு கேன்சர் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது படிக்கும்போது தெரிஞ்சுக்கும்போது, நம்ம தெரிஞ்சவங்களுக்கே அது வரும்போது மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு உருவாக்குது. அப்போ அந்த அச்சத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னு பார்த்தபோது, ஒரு ப்ரெசிஷன் ஜெனட்டிக்கல் ஸ்க்ரீனிங் இருக்குது. அது எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு சின்ன தொகையில் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் அப்படின்றது தான். ஏன்னா வந்து மருத்துவம் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கணும், எல்லாருமே அணுகக்கூடிய ஒரு இடத்துல மருத்துவத்துறை இருக்கணும், மருத்துவத்தினுடைய எல்லா ஸ்க்ரீனிங்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது நித்யா மேம் சொன்னாங்க, எல்லாருக்குமான ஒரு விஷயமாக தான் வந்து நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்கே வந்தால் கண்டுபிடிச்சதுலேருந்து திரும்பி வராமல் இருக்கிற வரைக்கும் எப்படியான ஒரு நம்ம வந்து வாழ்க்கை முறையை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்றது பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு விஷயமா பட்டுச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவே மருந்துன்னு எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்ம வெளியில் பார்க்கும்போது வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவு நம்மளுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிற உணவுகளாக தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்றது தெரியுது. பட் நம்மளுடைய சாய்ஸாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை விட வந்து இவங்க சொல்லியிருக்கிறத விட நான் வந்து பெருசாக இதை பற்றி சொல்லிட முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். நாங்கள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் அப்படின்றது தான். உணவுன்றது எல்லாருக்குமே ஒன்றா இருக்காது. உங்களுக்கு எது சரியாக இருக்குது, உங்களுடைய இந்த வயதுக்கு இந்த உடல் நலத்துக்கு எப்படி சரியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஃபில்ம் வேர்ல்டுலேருந்து நான் வரும்போது நான் எப்போவுமே நினைப்பேன், டாக்டர்ஸும் நாங்களும் ஒரே விஷயத்தை தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. என்னென்னா, மனிதர்களுக்கு ஒரு நல்ல விதமாக வாழ்வதற்கான 2 விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து அவங்க உடல் நலத்தை பேணி காப்பதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து உங்களை மகிழ்விச்சிட்ருக்கோம். சொல்லப்போனால் டாக்டர்ஸே வந்து நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சினிமா பார்த்து தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டோன்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்துட்டேங்க, இந்த படம் பார்த்துட்டேங்கன்னா உங்களுக்கு எப்போங்க டைம் கிடைக்குதுன்னு கேட்போம். மேம் அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் மருத்துவர்களுக்கே மருத்துவர்களாக இருக்கோம்ல. ஆனால் நம்ம 2 பேரும் 2 வெவ்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் உண்மையை மட்டும்தான் சொல்லணும், நாங்கள் பொய்யை ரொம்ப அழகாக பேசணும் அப்படின்றது. அந்த பொய்யை எவ்வளோ நிஜமாக பேசுகிறோமோ, அதாவது நடிப்பு அப்படின்றது இல்லாத ஒன்றை உருவாக்கி உண்மை போல உருவாக்கி உங்களை எல்லாரையும் நம்ப வைக்கணும். அந்த கதாபாத்திரத்தை, அந்த கதையை நீங்கள் வந்து நம்புகிற மாதிரி பண்ணுறோம்.
ஆனால் நம்ம 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இங்கே நான் நிற்கிறது வந்து ரொம்ப 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 நல்ல கரெக்டான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது வந்து எப்பொழுதுமே நாம் சொல்கிறது என்னென்னா, சமூகத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது தான். இதில் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். கெட்ட பழக்கங்கள் இருக்க வேண்டாம். ஒருவேளை ஏதாவது நமக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய உடல் பருமனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயத்தை இங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப வரவேற்கிறேன். இது அனைவருமே வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு கிடையாது. நம்மளால் செலவு பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றதெல்லாம் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஃபஸ்ட் வந்து தொடர்ந்து நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா பெண்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன், ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க. செல்ஃப் டெஸ்ட்டும் பண்ணுங்க. ஒவ்வொரு வருடமும் போய் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கான இடத்துக்கு போங்க. ஒருவேளை நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் அந்த ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. மற்றபடி இங்கே என்னை அழைத்ததுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒன்றுமே கிடையாது. பட் ஸ்டில் வி ஆல் ஹோப் தட் என்ன மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழறதுக்கான உறுதுணையாக நீங்கள் இப்போது லான்ச் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இட் ஷுட் யூனோ ரீச் மெனி பீப்புள். இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கருவியாக நானும் மீடியாவோடு சேர்ந்து இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் டேக் யுவர் மெசேஜ் டு த பீப்புள். எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து எங்கே ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டாலும் கூட இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, நம்ம உட்கொள்கிற உணவு நமக்கு எப்படியானதாக இருக்குது, ஒருவேளை ஏதாவது வந்ததுன்னா அதை அணுகிறது, அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றதும், மனம் தளர்ந்துடாமல் நம்மளால் இதையும் தாண்டி வர முடியும் அப்படின்னு நீங்கள் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ஹாப்பி லிவிங்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாரும் வந்து இங்கே we have gathered to launch the program HOPE, Holistic Oncology Program for Excellence by VS Hospitals. இது ஒரு முழுமையான ப்ரோக்ராம். ஒரு கேன்சர் பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்த உடனே அவங்க வந்து குணப்படுத்தி வெளியில் போகிற வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணணும், அதுக்கு பிறகும் அவங்க குணமானதுக்கு பிறகும் எப்படி வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும், அவங்களோட லைஃப் எப்படி பார்த்துக்கணும், ஹவு டு அட்வைஸ் தெம், ஹவு டு ஃபாலோ அப், அவங்க ஈவென்ச்சுவலி அவங்க லைஃப்பில் எப்படி ரெக்கரன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம வந்து ப்ரெசிஷன் ஆங்காலஜியும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ரெசிஷன் ஆங்காலஜின்றது ஃபார் த பேஷண்ட். ஒரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி டெஸ்டிங் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு பேஷண்ட்டுன்னு ஒரு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் தான் ப்ரெசிஷன் ஆங்காலஜி. ஸோ அதில் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ரேடியேஷன்லேயே இப்போ ரொம்ப ப்ரெசிஷன் ரேடியேஷன் வந்தாச்சு. டெஸ்டிங்கில் நம்ம வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் அவங்க வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு கேன்சருக்கு. அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஜெனட்டிக்ஸ் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு பேஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் கேன்சர் வருமா வராதான்னு ரிஸ்க் அசஸ் பண்ணி அவங்களுக்கு தடுக்கலாம் கேன்சரை. ஸோ இதுதான் வந்து ப்ரெசிஷன் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட். அது தவிர ஒரு சப்போர்ட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுன்றது ஒரு ஹாலிஸ்டிக் மெடிசன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தேவையான டயட், அவங்க நியூட்ரிஷன், அவங்க என்ன உணவை எடுத்துக்கலாம், எது வந்து நல்லது, அவங்க கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் என்ன உணவை அவங்க எடுத்துக்கலாம், அவங்களோட எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ், அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, அவங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி எண்ட் ஆஃப் லைஃப் அவங்களால சரியாக ஆக முடியல, கேன்சர் ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அடுத்த ஃபேஸ் அவங்க பாலியேட்டிவ் கேருக்கு அவங்க ட்ரான்சிஷன் பண்ணுறது,
அண்ட் இன்னொரு முக்கியமான வந்து சர்வைவர்ஷிப். ஸோ அடுத்த ஒரு 6 மாதத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுன்னா அடுத்த 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் லைஃப்பில் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இதெல்லாம் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் ஆங்காலஜி ப்ரோக்ராம். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணோம். அதோடு சேர்ந்து ஒரு இன்ஹவுஸ் ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் உள்ள டிபார்ட்மெண்ட் அண்ட் அதோட ப்ரோட்டோகால்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். மரபு சார்ந்த அது வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி வருது, எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஜெனட்டிக்காக வர்றது வந்து ரொம்ப கம்மிங்க. நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 100 பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னா அதில் 2 இல்லை 3 பேருக்கு தான் வந்து ஜெனட்டிக் காஸ் இருக்கலாம். மீதி வந்து 95-98 பேருக்கு வந்து என்ன காரணம்னு தெரியாது. மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் தான் இருக்கும். ஸோ ஜெனட்டிக் காசுன்றது ரொம்ப குறைவாக இருந்தாலும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி அதை ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் இப்போ வந்து இன்னைக்கு டேட்டில் அதுதான் அட்வான்ஸ்மெண்ட் ஜெனட்டிக்ஸில். தொடர்ந்து அதுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள். அந்த நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட வந்து விழிப்புணர்வு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையோ அல்லது இவங்க நிறைய பேர் அது மாதிரி தெரியலையே. நீங்கள் வந்து ஒவ்வொரு அவேர்னஸ் தான் அதிகமாக இருந்திருக்கேன் ஒழிஞ்சு, நீங்கள் கொடுக்கக்கூடிய அவேர்னஸ் தான் அதிகமாக இருந்திருக்கேன் ஒழிஞ்சு, எத்தனை பேர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க ஓவராலாக? ஜெனட்டிக் டெஸ்டிங்க்கு வந்து இப்போ ரொம்ப நிறைய அவேர்னஸ் வந்தாச்சு. இப்போது நார்மலாக பேஷண்ட்ஸ் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்கே வந்து கேட்குறாங்க, எனக்கு எவ்வளோ ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. ஸோ அது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்லேயே நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது கேன்சர் காசிங் மியூட்டேஷன்ஸ் அந்த ஜீன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சாச்சு. பிகாஸ் நிறைய மீடியாவில் பார்க்குறோம், நிறைய ஒரு அவேர்னஸ், மீடியா அவேர்னஸே நிறைய இருக்குது. டிவியில் காமிக்கிறது, சினிமாவில் காமிக்கிறது, ஆட்ஸில் வருது, இது எல்லாமே நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஒரு ஏன் வந்து அவங்க வந்து காட்டலை அப்படின்னா ஒரு பயம். அவங்களுக்கு வந்து ஏதாவது மியூட்டேஷன் இருந்தால் அதில் நாங்கள் என்ன பண்ணுறது, அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைலை பாதிக்குமா, அடுத்த ஃபேமிலியை பாதிக்குமா அப்படின்ற ஒரு பயம்தான். பட் அந்த பயம் வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. அவங்களுக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சரியான ப்ரிவென்ஷனோ இல்லை அதுக்கான ஸ்க்ரீனிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறது ஈஸியர். ஸோ அதுக்கு தான் முதல்லே வந்து நாங்கள் வந்து இந்த டெஸ்டிங்லாம் பண்ண சொல்கிறோம். வி என்கரேஜ் தம். இது வந்து ஒரு 10-20 வருஷம் முன்னாடி நம்ம இந்த மாதிரி டெஸ்ட்லாம் அவைலபிளே கிடையாது. இப்போ வந்து இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்குது, எல்லா சென்டர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஒரே ஒரு பிளட் டெஸ்ட்லேயே நம்ம ஸ்க்ரீன் பண்ணி ஏதாவது கேன்சர் காசிங் ஜீன்ஸ் இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கும்போது ஐ திங்க் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆகணுன்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது ஹோப்ன்றது ஒரு ஹாலிஸ்டிக் ப்ரோக்ராம். ஸோ உள்ளே வர எல்லா பேஷண்ட்டுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்னோசிஸ், அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பயோப்சி பண்ணி கேன்சர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இல்லை ஒரு கட்டி இருக்குது, மார்பில் கட்டி இருக்குன்னு வராங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி டயக்னோசிஸ்லேருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுறது தான் இந்த ஹோப் ப்ரோக்ராம். ஸோ ஒரு கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி மட்டும் இல்லாமல், ஒரு காலத்தில் அதுதான் கேன்சருக்குள்ள ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி, டயட், இது எல்லாமே பண்ணாதான் அவங்களால வந்து பழைய மாதிரி ஒரு நார்மல் பர்சனாக அடுத்து வாழ முடியும். இல்லைனா இதெல்லாம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர்னாலேயோ அதோடைய ட்ரீட்மெண்ட்னாலேயோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி வென்று வருவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஒரு ஹாலிஸ்டிக் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி இது நியூட்ரிஷன் வந்து இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது தான். ஸோ யாரும் வந்து இன்ஹவுஸ் அங்கே இன் பர்சன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே உலகத்தில் இருந்தாலும் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு கரெக்டாக சாப்பிட்றோமா இல்லையான்றது அது சொல்லிடும். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம டெலிமெடிசனில் பண்ண முடியாது, பேஷண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அது பாசிபிள் இல்லை. பட் சப்போர்ட்ஸ் நம்ம வந்து கவுன்சிலிங், எமோஷ்னல் சப்போர்ட், இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் வந்து டிஸ்டன்ட் இதில் பண்ணலாம். த்ரூ தி டிஸ்டன்ட் ப்ரோக்ராம் வி கேன் டூ இட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன டெஸ்ட். இப்போ வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஸ்க்ரீன் பண்ணோன்னா அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது. பட் சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பேஷண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெடிசன் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா சிலது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே டெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த 5000லேருந்து 3 லட்சம் ரூபா வரைக்கும் டெஸ்ட் இருக்குது. பட் எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் தேவை கிடையாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டெஸ்ட் தேவையோ அதுதான் நம்ம கொடுப்போம். ஸோ தட் இஸ் ஒன்லி ப்ரெசிஷன் ஃபார் த பேஷண்ட். எல்லாம் வந்து ஒரே மாதிரி டெஸ்ட் இல்லாமல் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணுறது தான் ப்ரெசிஷன் டெஸ்டிங்.
சர்வைவல் பிளான் வந்து இட் இஸ் நாட் ஒரு எக்ஸ்பென்சிவ் இது கிடையாது. இப்போ ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் 6 மாதம் முடிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்க எப்போ அடுத்து செக்கப்க்கு வரணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அவங்க ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து பேஷண்ட்டை வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் சிம்டம் டைரி மெயின்டைன் பண்ணுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கலாம், ரெக்கரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் தான் வந்து சர்வைவர்ஷிப் ப்ரோக்ராம். அந்த சர்வைவர்ஷிப் ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டு தான் அவங்க ஃபேமிலிக்கு டெஸ்டிங். ஸோ அவங்க வந்து அவங்களோட கேன்சர் வந்து ஜெனட்டிக் மீடியேட்டடாக ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம்னால வந்ததா, அது இருந்ததுன்னா அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே மாதிரி நோய் வருமானு பார்க்குறது தான் சர்வைவர்ஷிப் பிளான்லேயும் வரும். கட்டாயம் கம்மியாகும். பிகாஸ் இது ப்ரெசிஷன் ஆங்காலஜின்றதுனால எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் தேவையில்லை, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. இப்போ சில டெஸ்ட் எல்லாம் பண்ணால் ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லைன்ற மாதிரிலாம் கூட வந்தாச்சு. ஸோ அவாய்ட் பண்ணலாம் சர்டன் ஜெனட்டிக் டெஸ்டிங், சில இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி நம்ம மினிமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட பேஷண்ட்டை க்யூர் பண்ணலான்றது கூட வந்தாச்சு. ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரெசிஷன் ஆங்காலஜி. ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன் நம்ம தவிர்க்க முடியாது. பட் நம்ம அந்த மாதிரி கேரியர்ஸாக இருந்தால், ஒருவேளை அந்த மியூட்டேஷன் கேரியர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். தவிர்க்கிறது வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் மெஷர்ஸ் சில பேருக்கு கொடுக்கலாம். இப்போ மார்பக புற்றுநோய்க்கு தான் நிறைய ஜெனட்டிக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஜெனட்டிக்ஸ் இருக்குது. இப்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஜீன், இந்த BRCA1 and 2 ஜீன் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்னு. சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி ரிஸ்க் இருக்குது, ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்குன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ரிடக்ஷன் சர்ஜரிஸ்னு இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது ரிஸ்க் ரெடியூசிங் மெத்தட்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் ஜெனட்டிக்ஸ் நம்ம டிரான்ஸ்மிஷனை தவிர்க்க முடியாது. இப்போதைக்கு அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும். அது மாதிரி நம்ம இப்போதைக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி வரல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ, ஏன்னா ஒன் திங், குழந்தை கருவில் இருக்கும்போது மீன்ஸ் மதர் இஸ் யங். ஸோ அந்த ஏஜில், அவ்வளோ யங் ஏஜில் இன்னும் கேன்சர்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கல. பொதுவாக கேன்சர் இஸ் அ டிசீஸ் ஆஃப் தி எல்டர்லி. சில்ட்ரனுக்கும் வரலாம், பட் ஒரு யங் ஏஜில் நம்ம வந்து அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் பார்க்கறது இல்லை. முக்கால்வாசி ஒரு 70-80% ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் அபவ் தி ஏஜ் ஆஃப் 45-50. ஸோ யங் ஏஜில் பார்க்குறது ரொம்ப கம்மி, ரொம்ப ரேரும். அதனால அந்த அளவுக்கு இன்னும் வரலை. பட் இவென்ச்சுவலி வந்துடும். நம்ம அந்த குழந்தைக்கு கருவில் இருக்கும்போதே டெஸ்ட்டு இப்போ நிறைய டிசீசஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கும் வந்துடும். பட் அந்த அளவுக்கு வந்து இன்னும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் வரல. பொதுவாக 40 வயசுக்கு மேலே எல்லாருமே ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா 30 வயசுக்கு மேலேயே அந்த ஸ்க்ரீனிங் போகணும். ஸ்க்ரீனிங்னால நம்ம ஏர்லி டயக்னோஸ் பண்ண முடியுது. ஏர்லி டயக்னோஸ் பண்ணோம்னா அந்த வியாதியை குணப்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த உறுப்பை இழக்காமையே நம்ம, உதாரணமாக மார்பக புற்றுநோய் வந்தால் அந்த கட்டியை மட்டும் அகற்றி நம்மளால் குணப்படுத்த முடியும். முத்தின ஸ்டேஜாக இருந்தால் நம்ம மார்பகத்தையும் இழக்கிற மாதிரி வருது. ஸோ ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து விஎஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சர்வீஸ் டிஸ்சார்ஜ் போதே கொடுத்துட்றோம். ஸோ அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை அசைன் பண்ணி பர்சனலைஸ் டயட் பிளான் அவங்களுக்கு ஏற்றாப்பில். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று ஒத்துக்கும், ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று ஒத்துக்காது. அதுக்கு ஏற்றாப்பில் ஒரு பர்சனலைஸ்டு பிளானை போட்டு ஒரு பிளேட்டையும் வாட்ச் பண்ணி வாரம் ரிவ்யூ பண்ணி அப்படி பண்ணி கொண்டு போய் இதான் அந்த அவுட்கம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டும் பார்த்து ஹெல்ப் பண்ணோன்னா டெஃபினட்டாக அவுட்கம்ஸ் பெட்டராக தான் இருக்கும். ஸோ அவுட்கம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களால கீமோதெரப்பி சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு அவுட்கம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மச் பெட்டர். ஸோ அதனால் இப்போ எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக முதல்ல நம்மளை நாம் பேணி பார்த்துக்கணும் அப்படின்றது. ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும், உடல் உழைப்பு இருக்கணும், உடல் எக்ஸசைஸ் அதிகமாக இருக்கணும், நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து முதல்ல போயிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு பயந்துராதீங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஒருவேளை
அப்படி நடக்கக்கூடாது. பட் நடந்திருந்ததுன்னா அதையும் நம்ம எதிர்கொள்றதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்புங்க. அதிலிருந்து வெளிவரத்துக்கு நம்மளால கண்டிப்பா மனோதைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பா வெளியே வர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எந்த ஒரு நோயின்னு கிடையாது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. எந்த ஒரு நோய் நீங்க பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலமா தான் இது வருது. உங்க லைஃப் ஸ்டைல் மாத்துனா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? முதல்லயே ப்ரிவென்டிவா இருக்கிறது தான் பெட்டர். பட் ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இங்க ஹோப்ல எனக்கு தெரிஞ்சிருக்கிற புது விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்றது, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கும் வேற வேற இடத்துக்கு போகணும். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வேற வேற இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லாம இந்த ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா உடனடியா உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் இருக்கு. அந்த ரூட் மேப்பு சொல்றதுக்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. பலதரப்பட்ட செக்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடி பேசி டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டினுடைய ரூட் மேப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எப்படி இருக்கணும், நீங்க எப்போ வரணும், என்ன மாதிரியான விஷயம், அது ரொம்ப புதுசா இருந்தது இந்த ஒரு விஷயத்துல. ஸோ அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேடம், நீங்க சமூக பணிகள் அதிகமா இருக்கு போதாம இதை வந்து அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போவாங்க. ஆமாங்க. அதுக்கு எந்த மாதிரி பிளான், அவங்க என்ன சப்போர்ட் பண்ண போறாங்க, எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னா இங்க படிச்சவங்க மேக்ஸிமம் அவேர்னஸ் பண்ணிக்கலாம். சார் அவங்க தான் சார் பண்றாங்க. ஆனா படிச்சும் வந்து அது வேற விஷயம். படிச்சு வந்து சரியில்லாம நம்ம கேட்கறது நீங்க அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் கேட்கணும்ல. எல்லாருமே வந்து படிச்சு நேரடியா வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து விலை அதிகமோ அந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் அதிகமா அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்க அடித்தட்டு மக்களுக்கு எந்த மாதிரியான அவங்க சப்போர்ட் எப்படி இருக்கும்? நீங்க ஏன்னா முதல்ல கீழ்த்தட்டு எல்லா மக்களையும் பார்த்துட்டு வர்றீங்க, நீங்க என்ன சப்போர்ட் பண்ண போறீங்க? இல்லை சார், ஒன்று வந்து நம்ம சமூகத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போகலாம் இல்லையா? ஒரு பார்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுவோம். ஒரு தெருவுக்கே நம்ம போய் பண்ணுவோம். அதில் இதை வந்து இணைச்சிடணும். ஒரு காலத்தில் வந்து நம்ம பேனியன் பண்ணிட்டு இருக்கும்போது அதைத்தான் நாங்கள் சொன்னோம், மென்டல் இல்னஸ்க்கான ஒரு இதையும் அதில் நீங்கள் உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது, பிபி மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களையும் ஸ்க்ரீன் பண்ணுறத நீங்கள் வந்து சேர்த்துக்குங்கன்னு சொல்லுவோம். இதையும் சேர்த்துட்டோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து நிறைய பேர் சமூக பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறவங்க வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப்ஸில் மேம் ஆக்சுவலி வீ கேன் ஆட் திஸ் பார்ட், கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படின்றது நம்ம சேர்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சார் இப்போ தானே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அவர் சொன்னதுனால வந்து எனக்கே ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய நடத்துவோம். அப்போ வந்து இதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் வந்து எல்லாரையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியும். ஸோ அது அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது சார். ஆக்சுவலாக எனக்கே நிறைய பயம் இருக்குது. அப்போ அந்த பயத்தை போக்குறது, நீங்கள் அந்த பயத்தை தாண்டி வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிக்கங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கொண்டு போயிடணும். ஏன்னா பணம் அதிகமாக செலவாகுதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு வேளை வந்துருச்சுன்னா அதுவே நம்மளை வந்து ரொம்ப அழுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது இல்லைங்க, நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம், கைப்பிடிச்சிட்டு உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ I'm extremely glad to be in front of the chief guest. Extremely glad to be in front of this esteemed panel. Dr. Subramanian sir, namaskaram. The topic that I'm going to talk about is lifestyle and diet that will help in prevention and wellness. And that's the topic. First, good nutrition leads to better immunity. Better immunity leads to prevention. Prevention leads to a better and a longer health span. So that's the typical nutrition prevention protocol. First step on the good nutrition isn't just about diet. It's the first line of defense. Foundation of prevention is, of course, what we eat and our lifestyle habits. நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம டெய்லி என்ன பண்ணுறோன்றது டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரிவென்ஷன். இன்ஃபேக்ட் 40% of all chronic diseases are created by bad habits, whether it's diet or whether it's lifestyle. Cellular protection is equally important. அப்படின்னா என்ன அர்த்தம்?
We need to take antioxidants and vitamins and minerals balanced in a balanced way that reduces inflammation in our body, that reduces oxidative stress in our body. That will help. It's a very two key drivers of disease. மூணாவது metabolic balance. Proper nutrition should support immune function, better gut health, hormonal balance. இதெல்லாம் வந்து it's very important. It is equally important as the other two. The last is the data-driven nutrition, personalized nutrition on genetic, lifestyle, and behavioral, behavior and your habits. That's data-driven, leads to early intervention and continuous monitoring. This has become a big deal. It's becoming a big deal. Personalized nutrition is becoming a thing of the future now. What is personalized nutrition? It's obviously helping to prevent cancer and many chronic diseases before it starts. Same as the last slide. Anti-inflammatory diet plans that helps in reducing inflammation, weight management that helps you get to the right BMI, microbiome and immunity. இது ஒரு பெரிய டாபிக் ஆகிருக்கு. Gut biomes is becoming a very big topic. Diverse gut microbiome enhances immune surveillance and detoxification. It really is a big field that's a lot of companies are now focusing on microbiome. A lot of research is going on in microbiomes. And ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம அந்த காலத்தில் பழைய சாதம் சாப்பிடுவோம். That is coming back. Right? And that, that really improves, gut microbiome, and that's coming back in different ways. Reduced carcinogen exposure obviously will help, reducing cancer. So this is kind of our definition of personalized nutrition. Diet and, lifestyle habits is one part of it, but some of the other things are equally important. Tweak and eat, is what we do is personalized nutrition. It's AI-based personalized nutrition. And what that means is, ரொம்ப simple. The name of the app is called Tweak and Eat with Eat GPT. It's the world's first plate-by-plate personal nutrition assistant and the world's first hyper-personal food, nutrition and health expert. It's all AI-based. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போகிறோம். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் மைக்கை கிளிக் பண்ணி பேசினா போகிறோம். ஃபோட்டோ எடுக்க முடியலையா, மைக்கை கிளிக் பண்ணி பேசினா போகிறோம். நான் 2 இட்லி ஒரு வடை இன்னைக்கு கார்த்தால் சாப்பிட்டேன். ஃபோட்டோ எடுக்கலாம், மைக்கில் கிளிக் பண்ணி நான் 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டேன்னு சொன்னால் போகிறோம். ஆர் யூ கேன் டைப் இட். யூ வில் கெட் யுவர் கேலரிஸ், யூ வில் கெட் யுவர் கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர். யூ வில் ஆல்சோ கெட் காமெண்ட்ஸ் ஆன் த பிளேட் that is tied to your personal profile and goals, all instantaneously. And இது ஏஐ எந்த லெவலுக்கு போயிருக்குன்னா, முன்னால் இட்லி தனியாக ஃபோட்டோ எடுத்தால் இட் கேன் ரெக்கக்னைஸ். இப்போ இட்லி மேலே சாம்பார் போட்டு அது மேலே சட்னி போட்டாலும் வில் பி ஏபிள் டு ரெக்கக்னைஸ் இட்லி சாம்பார் அண்ட் சட்னி. ஸோ ஏஐ இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட் டு அ பாயிண்ட் வேர் it is becoming a tool that can help people gauge as to what they're eating is good enough for them. ரெண்டாவது பார்ட் is called Eat GPT. It is the first hyper personal GPT platform. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் the responses will be hyper personalized. ஏன்னா we know a lot about you. We know about your eating habits. Plate by plate we watch. So we know your eating habits, we know your profile, we know your health goals, we know what your existing conditions are. ஸோ நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் ரொம்ப ஹைப்பர் பர்சனலைஸ்டாக ரெஸ்பான்ஸ் வரும். யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் தட் எனி அதர் சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டிலாம் போனெல்லாம் ஜெனரிக்காக வரும். இது இட் வில் பி வெரி ஸ்பெசிஃபிக் டு ஹூ யூ ஆர் பிகாஸ் தி ஏஐ நோஸ் அ லாட் அபவுட் யூ. இந்த பிளாட்ஃபார்ம் தான் விஎஸ் ஹாஸ்பிட்டலில் அபவுட் அ இயர் வி பீன் டூயிங். ஆப்வியஸ்லி வி ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் தெம். இது கேன்சர் டேட்டா ஒண்டி தான் போட்டிருக்கோம். The outcomes have been fantastic. We've been part of this precision oncology practice. It's been fantastic. In fact, some of these things, it's actually world class compared to, we do this with a lot of patients. We have 4 million installs. So எங்களுக்கு data நிறைய இருக்கு. So with respect to what we have achieved here in the last year, it's been really world class in terms of outcomes. So personalized nutrition is transforming the way we prevent cancer and other conditions
And it is also transforming the way we manage it post-recovery. அதாவது அந்த காலத்தில் ஃபுட் இஸ் மெடிசன், உணவே மருந்து அப்படிம்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுடைய உணவே உங்களோட மருந்து. எல்லாருக்கும் ஒரே மருந்து, ஒரே உணவு எல்லாருக்கும் ஒத்து போகாது. உங்களுடைய உணவே உங்களுடைய மருந்து, which is personalized nutrition, which we think is going to be the future. Thank you very much. Very good morning to everyone present here, the chief guest and all the esteemed guests who have gathered here, the media. Thank you very much. And I am here to brief you about the HOPE program that we are about to launch and what makes it really special. So I think Mr. Muthu has already introduced the idea of HOPE, the program HOPE, and I'll just tell you what we intend to do with it. So the vision of HOPE is to deliver compassionate, comprehensive and integrative cancer care that blends precision oncology with holistic healing. ஸோ நிறைய கேன்சர் சென்டர்ஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து ஒரு டெடிக்கேட்டட் கேன்சர் சென்டர்ஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஹாலிஸ்டிக்காக இன்டகிரேட்டடாக ஒரே யூனிட்டில் ஒரே ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கிறது வெரி ஃபியூ. ஸோ த்ரூ ஹோப் நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு உள்ளே என்டர் பண்ணும்போது, ஹாஸ்பிட்டலில் என்டர் பண்ணும்போது டயக்னோசிஸ்லேருந்து அவங்களுக்கு க்யூர்லேருந்து என்ன ஃபாலோ அப், அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன சர்வைவர்ஷிப் பிளான், அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான் என்னன்றது நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஹாலிஸ்டிக் ஆங்காலஜி. ஸோ ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், அவங்களோட நியூட்ரிஷன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணணும், அவங்க வந்து கேன்சர்லேருந்து வெளியில் வந்தப்புறம் அவங்க எப்படி வந்து ஹவு தே ஷுட் லிவ் தியர் லைஃப், எப்படி ரெக்கரன்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து வி டீச் த பேஷண்ட், வி மேக் அ பிளான் அண்ட் டீச் த பேஷண்ட். ஸோ தட் இஸ் பேசிக்லி ஹாலிஸ்டிக் ஆங்காலஜி. அது ட்ரீட்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆகும் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ வில் பி இன்க்ளூடட், விச் ஐ வில் பி. So the mission is to support every patient through advanced treatment, emotional support, which is very important in cancer treatment because they go through a lot. Not only the patient, the entire family also goes through a lot. So avangalukku vandu the emotional support they need, adhu namu kudukanum. And physical recovery and lifelong wellness. So any disease, nammaloda basic intention is to make the patient come back to a normal lifestyle. அவங்க வந்து ஒரு கடைசி வரைக்கும் ஒரு பேஷண்ட்டாக இல்லாமல் நம்மள மாதிரி நார்மல் பீப்புளாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஹாலிஸ்டிக் ப்ரோக்ராம் தான் இந்த ஹோப் ப்ரோக்ராம். ஸோ தி ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ், ஸோ ப்ரெசிஷன் அண்ட் இன்டகிரேட்டட் ஆங்காலஜி. Precision and integrated oncology is basically clinical oncology. So advanced diagnostics, molecular profiling, targeted therapies, multidisciplinary tumor board. So இப்போ வந்து ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் there are different branches of oncology, medical, radiation, surgical நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் நம்ம தர முடியாது. ஸோ we sit at one place, all of us sit at one place. It is called the multidisciplinary tumor board. So we meet often. ஒரு பேஷண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு இப்போ எல்லா மொடாலிட்டிஸ், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கீமோ, ரேடியேஷன், சர்ஜரி எல்லாமே தேவைப்படுதுன்னா என்ன சீக்வன்ஸில் தேவைப்படும், ஃபஸ்ட்டு யார் ட்ரீட் பண்ணணும், இதெல்லாம் வந்து வி டேக் டெசிஷன்ஸ் அட் தி மாலிகுலர் டியூமர் போர்ட் ஆர் தி மல்டிடிசிப்ளினரி டியூமர் போர்ட். ஸோ அதிலே வந்து அட்வான்ஸ் டயக்னோஸ்டிக் வரும். முன்னாடி வந்து ஒரு பயாப்சி அண்ட் சிம்பிள் ஸ்கேன் வச்சு கேன்சர் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணாங்க. பட் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. வித் ப்ரெசிஷன் மெடிசன் நம்மளால் வந்து ஒரு பேஷண்ட்டோட டியூமருக்குள்ளே டீப்பாக போய் அது என்ன டைப்புன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ தட் இஸ் தி எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஆஃப் ப்ரெசிஷன் ஆங்காலஜி. அது மெடிக்கல் ஆங்காலஜியில் மட்டும் இல்லை, சர்ஜரிலையும் வரும். வி ஹாவ் ப்ரெசிஷன் சர்ஜரிஸ், மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ், ப்ரெசிஷன் ரேடியேஷன். ஸோ எல்லாமே இட் கம்ஸ் இன் த ஸ்கோப் ஆஃப் ப்ரெசிஷன் ஆங்காலஜி. ஸோ அடுத்தது வந்து தி ஹாலிஸ்டிக் கேர், தி சப்போர்ட்டிவ் கேர், தி நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ nutrition வந்து கேன்சரில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி வில் பி ஹியரிங் அபவுட் இட் மோர் இன் த கம்மிங் மூமெண்ட்ஸ். ஸோ ஒரு கேன்சரை வந்து டு பீட் கேன்சர் அண்ட் டு பீட் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி நம்ம வந்து ஃபுட்டை கவுன்சில் பண்ணணும், எப்படிலாம் என்னென்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்றத வீல் ஹாவ் டு டெல் தெம் பிகாஸ் தெர் ஆர் ஈவன் குக்கிங் டெக்னிக்ஸ் விச் வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் வந்து இட் கம்ஸ் அண்டர் த ஹாலிஸ்டிக் ப்ரோக்ராம். Lifestyle, how to go about regular physiotherapy, exercise, an active lifestyle எப்படி இருக்கணும்னு. Psycho oncology. So this is a very upcoming department of oncology where there is active involvement of psychologist and psychiatrist. So ஒரு பேஷண்ட் உள்ளே வந்ததுலேருந்து கேன்சர் டயக்னோசிஸ்னு தெரிஞ்சதுலேருந்து அவங்க
த்ரூ த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க எப்படி வந்து ஹவு தே கோ த்ரூ இட் எமோஷ்னலி அண்ட் அதுக்கான சப்போர்ட் நம்ம எப்படி கொடுக்குறோன்னு. ஸோ தட் இஸ் தி ஆக்சுவல் ஒர்க் ஆஃப் தி சைக்கோ ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட். அண்ட் ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ், கீமோ காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபிசியோதெரப்பி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஆர்கன் லாஸ் இருக்குது, இல்லை ஒரு ஆர்கனை வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில். ஸோ வி டீச் த பேஷண்ட், வி ரெஃபர் them to the physiotherapy department and ask them to give appropriate treatment for that. Palliative and supportive care வந்து it is an advanced phase. ஸோ யாரால வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டயக்னோசிஸில் க்யூரேட்டிவ் ஃபேஸில் வர முடியலையோ அவங்களுக்கு வந்து வி ட்ரான்சிஷன் இன் டு சம்திங் கால் த பாலியேட்டிவ் ஃபேஸ். ஸோ டிசீஸை க்யூர் பண்ண முடியாது, பட் வி கிவ் them a good quality of life, which is also important in cancer patients. ஸோ அவங்க வந்து till their last breath, how we handle their pain, their symptoms of cancer, இதெல்லாம் வந்து we try and get it done. And survivorship. So survivorship the ultimate goal for any oncologist. ஒரு 6 மாதத்தில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுவோம், நம்ம பாட்டு கீமோ ரேடியேஷன் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுவோம். பட் அடுத்த ஒரு 5 to 10 years or even the next 20 years அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன எதிர்பார்க்கலாம், அவங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், ரெக்கரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வி கிவ் அ சர்வைவர்ஷிப் பிளான். தட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 to 10 years டிபெண்டிங் அப்பான் த டியூமர். சில டியூமர்ஸ் லைஃப் லாங் ஃபாலோ அப் வேணும், சில டியூமர்ஸ்க்கு 2 வருஷம் ஃபாலோ அப் இருந்தால் போகும். ஸோ அந்த டியூமரை பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன ஜாகிரதையாக இருக்கணும், ஹவு டு சேஞ்ச் தேர் லைஃப் ஸ்டைல், ஹவு டு கம் பேக் ஃபார் விசிட்ஸ், என்ன டெஸ்ட் பண்ணலாம், அவங்க ஃபேமிலி எப்படி ஸ்க்ரீன் பண்ணலாம், அவங்களுக்கு கேன்சர் இருந்ததுனால அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு ரிஸ்க் இருக்கா, இதெல்லாம் வி டூ இட் இன் தி சர்வைவர்ஷிப் கிளினிக். So this is again the Department of Precision Oncology along with the Holistic Oncology Program for Excellence. We are also launching the Department of Precision Oncology. So there are many scopes for precision oncology. We have a comprehensive molecular tumor board. In the mari genetic testing lam paathu we present it in a board where all oncologists are there. அதுக்கப்புறம் we discuss possible treatment options. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால வர கேன்சர் இது இருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எங்கேயாவது இருக்கான்றதை we try and discuss and bring it to them. So that is the role of a comprehensive tumor board. ஸோ இன்டர்நேஷ்னல் ஜெனட்டிக் கொலாபரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் போட்டு அவங்களுக்கு வந்து we get their inputs from them. And molecular guided therapies based on biomarkers. ஸோ எல்லா டெஸ்ட்டும் எல்லாருக்கும் பண்ணாமல் எந்தெந்த பேஷண்ட்டுக்கு கரெக்டான அந்த பர்டிகுலர் டியூமருக்கு என்ன டெஸ்ட் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணி we try and target the tumor in a particular way. So that is the targeted therapy. And precision guided and personalized radiotherapy protocol. So முன்னாடி வந்து simple radiation தான் இருந்தது. இன்னைக்கு we have very advanced forms of radiation which hit the target on bang on target, so without damaging the surrounding structure. So that is also one branch of precision oncology. Organ specific and minimally invasive surgery. Robotics இப்போ வந்து ரொம்ப advanced stageல எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் they started following because it's very precise. And we also have minimally invasive surgeries. Keyhole surgeries are now being approved in cancer also. முன்னாடி வந்து பெரிய பெரிய ஸ்கார்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இப்போலாம் இல்லாமல் கீஹோல் சர்ஜரிஸ்லேயே கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார்மகோஜீனோமிக்ஸ் ஃபார் ட்ரக் ரெஸ்பான்ஸ். ஸோ எந்த ட்ரக்குக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும், எதுக்கு வராது, எதுக்கு நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணுறதுக்கும் we have test now. ஸோ ஒரு கீமோதெரப்பி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி we can do the test and find out அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருமா வராதா, நம்ம வந்து டோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணமான்னு அவ்வளோ அட்வான்ஸ்டாக இப்போ we have started getting things. So Department of Genetics we are launching today, and we have an in-house molecular geneticist, and it is the first of its kind integration where we have genetics, counseling and diagnostics under one roof. So ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டுக்கு என்ன யூஸ், என்ன இம்ப்ளிகேஷன்ஸ், அது ஏன் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலர் சொல்லணும். ஸோ we have an in-house genetic counselor and we also have the diagnostic test under the same roof. ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார் ஹெரிடிட்ரி கேன்சர். ஸோ ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்க, எனக்கு கேன்சர் வருமானு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து சில கேன்சர் காசிங் ஜீன்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக we can find out. ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்டில் that is easily available now for a very less cost. So patients can assess their risk of cancer. ஸோ அதே மாதிரி பர்சனலைஸ்ட் ப்ரிவென்ஷன் பிளான். ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேன்சர் காசிங் ஜீன் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி அந்த கேன்சரை ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும், எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியுன்றது we have to advise them. That is a part of the genetics department. Identifying high or moderate risk individuals based on family, based on genetics, அவங்களோட ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் பேஸ் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து we have to follow them up. And carrier screening and predictive testing. ஸோ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னா அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு வருமா அப்படின்றத we'll have to test. So that is also an important part. ஏன்னா இப்போது முன்னாடி வந்து டெஸ்டிங் கிடையாது, இப்போ வந்து டெஸ்டிங் இஸ் வைட் ஸ்ப்ரெட், நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணுன்றது it is one of the functions of the genetics department.
So holistic support services, we have coping strategies, support groups, counseling, mindfulness. So இதெல்லாம் வந்து ஒரு psycho-oncology group therapy னு பேரு. So these are the activities done by the psycho-oncology department. Physiotherapy is again important. So from day one, any patient surgery plan பண்ற எல்லாருக்குமே வந்து physiotherapy is very very important. Palliative and supportive care when the patient cannot be cured. So அவங்களுக்கு pain control, அவங்களுக்கு உள்ள supportive medications எல்லாமே we have a separate palliative department which handles that. And survivorship, as I told you, making plans for life. So cure panadalende we don't leave the patient, we follow them for life and for the next generation also, so that they also are at minimal risk of cancer. So we also have a launch of the AI powered nutrition care is Tweak and Eat. So it is a real time personalized diet. So artificial intelligence based modifications of diet to make the patient healthier. So I think Mr. Narayan will be able to tell more about it. We'll be seeing that next. So it helps in modifying the diet live. So ஒரு பேஷண்ட்டோட டயட்டை சொன்னால் அது கரெக்டாக இல்லையான்றது தேர் ஏபிள் டு tell and improve the nutritional status of the patient. So I would end by saying every diagnosis is not an end, but a new beginning with hope. So thank you very much for gathering here and honoring our request. Thank you to the press and to all the chief guests here. Good morning, everyone. Respected chief guests, Mrs. Rohini Molleti, our founder chairman, Prof. Dr. Subramanian, medical director, Prof. Dr. Sundar, our distinguished consultants, Dr. Manohar, Dr. Nithya, Dr. Vijay, Dr. Satish, Dr. Karthik, Dr. Venkat, and other consultants here. Mr. Prasanna Srinivasan, our CEO, our partners from Tweak and Eat, Mr. Narayanan and his team, members of the media, our influencers, and all the well-wishers of VS Hospitals, a very warm welcome to each one of you. Today's gathering is a truly special one. We are not merely launching 2 programs. We are renewing a promise. Our promise to make cancer care more human, precise, and hopeful. Through the Holistic Oncology Program for Excellence, HOPE, we aim to view cancer care in its entirety, beyond medication and machines, embracing the patient's mind, nutrition, and emotional well-being. With the launch of the Department of Genetics for Precision Cancer Care, we take an important leap into the future. One where science enables us to understand risk early, personalize every treatment plan, and bring families one step closer to prevention and healing. These initiatives reflect decades of dedication and learning at VS Hospitals. They embody the vision of our founder chairman, Prof. Dr. Subramanian, whose belief that care and cure must always go hand in hand continues to guide and inspire us. We are deeply honored by the presence of our chief guest, Mrs. Rohini Molleti, an artist and humanitarian whose advocacy for social awareness perfectly resonates with the spirit of hope. Welcome, ma'am. A heartfelt thank you to the media and influencer community for joining us today. You are the bridge that carries these messages to the public, transforming awareness into action. To every member of the VS family, thank you for turning vision into reality through your commitment and compassion. Together, let us move forward towards a future where every diagnosis carries not fear, but hope and healing that are personal, precise, and profoundly human. Thank you.